அனைவருக்கும் வணக்கம். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய பெண்கள் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் ஒரு முறை மக்கள் சந்திப்பில் இணைந்து கொள்கின்றோம். அந்த ரீதியிலே இந்த வருடத்திற்கான சர்வதேச மகளிர் தினத்தினை கொண்டாடவிருக்கின்ற நாங்கள் இன்றைய நாளிலே பெண்களை கௌரவிக்கும் நோக்கத்துடனும் உரிமை நீதி அனைத்து செயற்பாடுகளும் அனைத்து பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கானது எனும் தொனிப்பொருளினையும் அடிப்படையாக கொண்டு இன்றைய நாளிலே இந்த மக்கள் சந்திப்பினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதற்கமைவாக இந்த மக்கள் சந்திப்பிற்கு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த செயற்பாட்டாளர் தர்மலிங்கம் சித்ரா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்று நிற்கின்றோம். அதே போன்று மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த பீட்டா வசந்தி அவர்களையும் வரவேற்று நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த நிஷாந்தினி அவர்களையும் வரவேற்று நிற்கின்றோம். அதே போன்று கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஜெயராணி அவர்களையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். ஆம், அதன்பின் நாங்கள் எங்களுடைய கேள்வி கணைகளுக்குள் போகலாம் என நினைக்கின்றேன். முதலாவது கேள்வியினை யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த தர்மலிங்கம் ஜெயசித்தா அவர்களிடம் கேட்க இருக்கின்றேன். சமத்துவமின்மை ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாக கூற முடியுமா? நீங்கள் கேட்ட தலையங்கத்துக்குள் நாங்கள் செல்லாமல் நினைக்கின்றேன். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய நாட்டிலே பெண்கள் மற்றும் ஆண்கள் என்று இல்லாமல் யாவருக்கும் எவ்வாறான சமத்துவமின்மை இருக்கின்றது என்பது தொடர்பாக சில கருத்துக்களை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அந்த ரீதியிலே நாங்கள் எங்களுடைய வீட்டிலே இருந்து ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். ஆணாதிக்கம் வீடுகளிலே இருக்கின்றது. பெண்களுக்கு பிள்ளைகளை பார்க்கின்ற அல்ல பிள்ளைகளை பராமரிக்கின்ற வீட்டு வேலை அனைத்திலும் பெண்களுக்கே உரியதா என்று சொல்லி ஆண்களாலே திணிக்கப்படுகின்றது. அதே நேரம் பெண்கள் வேலைக்கு சென்றிருந்தாலும் கூட திரும்ப அத்தனை வேலைகளையும் பெண்களே வீட்டிலே சுமக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இதிலேயும் பெண்களுக்கான பாராபட்சங்கள் இருக்கின்றது. அதே போன்று வீட்டு வேலைகள் வேறு இடங்களிலே வேலைக்கு சென்றால் கூட பெண்களுக்கான உரிமைகள் சமத்துவமின்மை அங்கே இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அரசியல் ரீதியாகவும் பார்த்தோமானால் பெண்களுக்கான 50% சலுகை இல்லாத சந்தர்ப்பத்தை வழங்கும்படி கூறப்பட்டிருந்தாலும் கூட பெண்கள் அந்த செயற்பாட்டுக்கே இறங்கி தங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுப்பதற்காக இறங்கினாலும் கூட அங்கே ஆண் சமூகத்தினாலும் மற்ற அரசியல் தலைவர்களாலும் பெண்களுக்கான அச்சுறுத்தல் அழுத்தங்கள் ஏற்படுகின்றது. அதிலேயும் எங்களுக்கான பாராபட்சங்கள் இருக்கின்றது. அதை விட பிரதேச சபைகளிலே சரி இல்லாட்டி பிரதேச இலங்களிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் முன்மொழிகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட பெண்களை மதிக்காமல் அல்லது பெண்களுக்கு கருத்து சுதந்திரத்தை வழங்காமல் இருக்கின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது. அந்த வகையிலேயே நாங்கள் பாராபட்சங்களுக்கு உள்ளாகின்றதை இதனூடாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு சரியான சமத்துவங்கள் கிடைக்கின்றதில்லை. அதே ரீதியிலே விவசாயத்துறை மீன்பிடித்துறைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோமானாலும் அதிலும் எங்களுக்கான சமத்துவமின்மை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் கடற்தொழிலை எடுத்தோமானால் ஆண்கள் கடலுக்கு சென்று தொழில் புரிவதை போன்று பெண்களால் கடலுக்கு செல்ல முடியாது. அதே நேரத்திலே சந்தை வாய்ப்புகள் நடைபெறுகின்ற இடத்தில் சந்தைகளில் கூட ஆண்களோடு நாங்கள் போட்டி போட்டு எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை அங்கே வெளிப்படுத்துகின்ற சந்தர்ப்பம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய சமத்துவமின்மை இல்லாத இடத்திலும் கூட நாங்கள் போட்டி போட்டு எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவது இருக்கின்றது. நன்றி சித்ரா அவர்களே. பெண்ணியல்வாதம் என்று நாம் எவ்வாறு தான் கதைத்தாலும் அன்று தொட்டு இன்று வரை இந்த சமத்துவமின்மை ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கேள்வியினை நான் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த நிரோஷினி அவர்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். விவசாயம் மீன்பிடி துறைகளுக்குள் பெண்களுக்கான அங்கீகாரம் பாரபட்சத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றீர்களா? அது எவ்வாறு என்பது தொடர்பாக விளக்க முடியுமா? பணிவான வணக்கத்தினை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். பெண்கள் மீன்பிடி தொழிலில் ஓரங்கட்டப்படுகிறார்களா என்று கேட்டு வினவியிருந்தீர்கள். நிச்சயமாக ஓரங்கட்டப்படுகிறார்கள். அதாவது சமூகத்தில் மீன்பிடி தொழிலுக்கு போகிற பெண்களுக்கு சமூகத்தில் கௌரவமின்மையாக காணப்படுகிறது. இவங்க மீன் பிடிக்க போறாங்கன்னா ஓரங்கட்ட சமூகத்தில் ஓரங்கட்டப்படுறது. மீன்பிடி பெண் இவங்க மீன் பிடிக்க போறது மீன் தான் இவர் அதையுமே அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை ஒரு அவட மகள் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையும் அதோட சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. மீன் பிடிக்க போற அவங்க அம்மா மீன் பிடிக்க போறோன்னு சொன்னோடனே அந்த பிள்ளையும் அதுல பாதிக்கப்படுது. அடுத்து சந்தை வாய்ப்புகள் பெண்களுக்கு குறைவா காணப்படுது. சித்ராக்க சொன்ன மாதிரி அங்க போட்டி போட்டு அந்த குரலை உயர்த்தி கதைக்கிறது குறைவாக இருக்கிறது. அடுத்து மீனவர் சங்க கூட்டத்துல
முன்னுரிமை வந்து பெண்களுக்கான முன்னுரிமை வந்து குறைவாக காணப்படுது. அதாவது வந்து 100க்கு வந்து 90% வந்து நிர்வாகத்துல வந்து ஆண்கள் தான் வந்து காணப்படுறாங்க. பெண்கள் வந்து 10% தான் இதுல வந்து இருக்காங்க. அடுத்தது வந்து ஆண்களுக்கு வந்து மீனவர்கள் வந்து தொழிற்பயிற்சிகள் மூலதனங்களை வழங்குறது வந்து அதிகமாக ஆண்களுக்கு தான் வந்து வழங்கப்படுகிறது. ஆனா பெண்களுக்கு வந்து அதுல வந்து முன்னுரிமை கொடுக்கறது வந்து குறைவாக வந்து இருக்கிறது. அது வந்து பெண்களுக்கு வந்து தலைமைத்துவம் வந்து இந்த தொழில்களில் ஈடுபடுற பெண்களுக்கு வந்து தலைமைத்துவம் வந்து வழங்கப்படுவது இல்லை. நிர்வாக தெரிவிலையா இருக்கட்டும் எல்லா விடயங்கள்லையும் வந்து குறைவாக வந்து காணப்படுது. அரசினால வந்து இப்படிவான செயற்பாடுகளுக்கு வந்து வலுவூட்டக்கூடிய செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்க வேண்டும். அதோட வந்து இதுல வந்து முக்கியமா வந்து நெட்சோ நிறுவனம் வந்து பெண்களுக்கு வந்து வழிகூட்டக்கூடிய செயற்பாடுகளையும் அதோட வந்து பெண்களுக்கு வந்து சமத்துவமின்மையாக காணப்படுறதுக்காக வந்து பயிற்சிகளை வந்து பெண்களும் வந்து ஆண்களோட இணைந்து வந்து செயற்படுறதுக்கான பயிற்சிகளை வந்து நெப்சோ மூலமாக வந்து வழங்கி வராங்க. அவங்க வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குற நிறுவனமாக வந்து காணப்படுது. அதோட வந்து பெண்கள் மீதான சமூக சமத்துவமின்மையை போக்க வந்து மனோபாவ மாற்றம் மற்றும் சட்டம் மற்றும் கொள்கை மாற்றத்தை கொண்டு வந்த மூலம் வந்து இதை வந்து நிவர்த்தி செய்யலாம். நன்றி சகோதரி அவர்களே. ஆம், அறுவடைக்கு பின்னரான உற்பத்தியை நோக்குவோமானால் பெண்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சரியான இடம், நிதி, விலை நிர்ணயம் போன்ற சந்தைப்படுத்தல் போன்ற பல்வேறு விதமான பாதிப்புகளை அவர்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த ரீதியிலே அடுத்ததாக கேள்வியினை ரீட்டா அவர்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இயற்கை வளங்களுக்குள் பெண்கள் எவ்வாறான பாரபட்சத்துக்கு உள்வாங்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக விளக்க முடியுமா? பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெண்கள் வளங்களுக்குள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், வளங்களுக்குள் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை எடுத்துக்கொண்டு பெண்கள், குடும்ப பெண்கள், தலைமைத்துவம் கொண்ட பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இதே மீனவ தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண் தலைமைத்துவம் கொண்ட பெண்கள் மீனவர்களது அதாவது சட்ட விரோதமான மீன்பிடி முறையால இந்திய நிலுவைமடி ஊருக்குள் வந்து மீனவர்களது வாழ்வாதாரத்தை அழித்து செல்வதாலும் மீனவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. அந்த மீனவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் இடத்தில் அங்கு பெண் தலைமைத்துவம் கொண்ட பெண் மிகவும் பாதிக்கப்படுகின்றார். அவர் என்ன செய்வார்? தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க, படிப்பிக்க வேறு உதவி என்று நுண்கடனுக்கு உள்ளாகின்றார் அந்த மீனவ பெண். அந்த பெண் தலைமைத்துவம் கொண்ட பெண் நுண்கடனை எடுத்து அந்த கடனை தீர்க்க முடியாமல் இன்னொரு கடனை அதை எடுத்து அதுவும் தீர்க்க முடியாத நிலைமையில் தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். இந்த மீனவ பெண்களும் இந்த பெண் தலைமைத்துவம் கொண்ட பெண்கள் அவர்களை சமுதாயமே ஒதுக்கி வைக்கிறது. ஏனென்றால் பெண் கணவனை இழந்த பெண் வெளியில் வரக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு அவர்கள் முகம் கொடுக்க கூடாது என்ற ஒரு பாரபட்ச நிலைமையை உண்டாக்கி அந்த பெண்களை சமுதாயம் ஓரங்கட்டி வைத்திருக்கின்றது. அந்த நிலைமை இனிமேல் மாற வேண்டும். ஏனென்றால் பெண்கள் ஆணுக்கு நிகரானவள், பெண்ணால் எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்பொழுது பெண்கள் எல்லா விதமான ஆண்களுக்கு நிகராக எல்லா விதமான தொழில்களையும் செய்து கொண்டு போகின்றார்கள். ஆணுக்கு பெண் நிகரானவள் அல்ல, ஆணுக்கு பெண் அடிமையானவளும் அல்ல. பெண்ணுக்கு ஆணுக்கு உள்ள சம உரிமை பெண்ணுக்கும் இருக்கின்றது. அந்த நிலைமையில் பெண்களது நிலைமை உயர வேண்டும், பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் அதிகமான மீனவ பெண்கள் வாழுகின்ற பிரதேசங்கள்லாம் காணப்படுகின்றன. அந்த ரீதியிலே மீனவ பெண்கள், முக்கியமாக பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மிக தெளிவான முறையிலே ரீட்டா வசந்தி அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார். அவர்களுக்கு நமது நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த கேள்வியினை அருணேசன் ஜெயராணி அவர்களிடம் கேட்கலாம் என நினைக்கின்றேன். சமத்துவமின்மையை ஒழிப்பதற்கு அரசிடம் கேட்கும் கோரிக்கைகள் எவ்வாறான கொள்கை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆம் சகோதரர்களே, நல்ல கேள்வி. எனக்கு முன்பு கூறினவர்கள் சமத்துவம் இன்மை தொடர்பாக நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இந்த சமத்துவமின்மை தொடர்பாக சீடோ மூலம் அறிக்கை செய்யப்பட்டு 1983ஆம் ஆண்டு கச்சாத்திடப்பட்டது. நான் தற்பொழுது அரசிடம் கேட்பது, இன்று வரைக்கும் அந்த கச்சாத்திடப்பட்ட அறிக்கை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது. இந்த சீடோ உபாயத்தின் மூலம் எங்களுக்கான அந்த நடைமுறையை சரியான திட்டத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நான் தற்பொழுது அரசிடம் வினாவி நிற்கின்றேன். நன்றி. நன்றி சகோதரி அவர்களே. இலங்கையை பொறுத்தமட்டில் பல்வேறு விதமான சட்டங்களாகவே இன்று வரை நடைமுறையில் உள்ளன.
ஆனால் அதனை அமல்படுத்தாது அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பது ஒரு கேள்விக்கணியாகவே இருக்கின்றது. அந்த ரீதியிலே இந்த 2026ஆம் ஆண்டு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய பெண்கள் சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்து நடாத்தப்படவுள்ள சர்வதேச பெண்கள் தினத்திற்கான முன்மொழிவுகளாகவும் எங்களுடைய கோரிக்கைகளாகவும் இன்றைய நாள் மக்கள் சந்திப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய கேள்விகளுக்கு வெகு விரைவிலே எமது அரசிடமிருந்து சரியான தீர்வு எட்டும் வரை எமது செயற்பாடுகள் தொடர்ந்தும் உங்களை சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டத்தில் உங்களையும் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது பிரியந்தா. நன்றி.